என்ன செருத்த எழுதா இப்ப என்ன சொல்றாங்க? ஸ்ரீ விநாயகா பேங்கர்ஸ் செந்துரை அவர்கள் சார்பாக சரி ஸ்ரீ விநாயகா பேங்கர் செந்துரை எம்.கே. அன்பாலயத்துக்காக பி. செல்லத்துறை கே. அம்மாவட்டி என் உறவுகள் சார்பாக 501 தம்பி கத்தாரியப்பா நீதான்டா. அது என்னடா ஆர்வ கோளாறு வெதர் இதெல்லாம் எறும்பு கடிச்சு முடிச்சா அது லைட் அடிச்சு லேசா அலசி விடுங்கடா. ஒரே கத்துறானடா. சிவகங்கை மாவட்டம் வந்துருச்சு எங்க அண்ணன். நேத்து வந்து எங்க அண்ணன் காசு கொடுத்துச்சு. இப்ப மட்டும் கிடையாது, எங்கெங்க நாடகம் நடக்குதோ அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யறதுல எத்தனையோ தமிழர் இருக்காங்க. எனக்கு கை ஓர்க்கிறதுல எங்க அண்ணன் பிரான்பட்டி அரமனை எங்க அண்ணன் ஆர் ஜெயக்குமார் அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லா நாடகத்திலும் கொடுக்குது எங்க அண்ணன். ஆனா நீ நல்லா போச்சுக்கிடுவ. 500 தாண்ட மாட்டேன். ஒரு நாளாவது 2000 தரியா? சரி விடு, ஒரு வருஷத்துக்கு ஓட்டுவான். சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி 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 நன்றி. பாக்கெட்டு ஓட்டி எடுங்கடா. இவங்க பிப்பாய்ட்டு அடிக்கிற மாதிரியே இருக்காங்க. யாரை கேட்டா 50 ரூபா, அதுல 70 சுருட்டு இருந்தா கள்ள நோட்டான்னு பாத்துக்கலாம். கள்ள நோட்டா மருங்காவூரி வீரன் மகன் பழனிசாமி நிலவுக்கு என்மேல் 50 ரூபா கொடுத்துட்டு இதை கேட்கற கட்டிமுடிறாங்க பாடிடுறான். ஏன்னா எங்க அண்ணன் விருப்பம் என் விருப்பம். நீ தானப்பா? நான் பாடுறேன் சித்தப்பா. உட்காரு சித்தப்பா. இந்த பாரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த பெரியப்பனுக்கு என்மேல் என்னடி கோபம் 50 ரூபாய் மிதக்கிறது. 50 ரூபாய்க்கு எவ்வளோப்பா? உங்களுக்கு பாட்டு பாடினா 8300 ரூபா வரும். என் தம்பி வாக்கிறேன் நம்ம பக்கம் திரும்பியான். இன்னைக்கு இந்த மைசெட் சூப்பர் ஆகும் தங்கா. உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். என்ன செய்ய போறீங்க? பசுபதி ஆடியோஸ் டி கவுண்டம்பட்டி அப்புறம் சொந்த சாமான் தானே. வாடகைக்கு எடுக்க கூடாது. 1 மணிக்கு வந்து அதை கூட இதை கூட கேட்பாங்க. சொந்த சாமானை வச்சு அடிச்சுக்கிட்டு இதான் போனது. வாழ்த்துக்கிழமை பூரா வாஞ்சாமன் தானே. அடுத்த வருஷம் நீ பெருங்கொண்ட கோடீஸ்வரனா இருக்கணும். நான் பெருவில் தெரியணும். உண்மையிலேயே மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தன்னை தாழ்த்திக்கிறவன் தான் மனுஷன். நல்லா இருக்காங்க. ஒரு குழாயை ஒரு ஆம்பளி பாரம் கொடுவேன். கவரம் குடிச்சிட்டு வெள்ளப்பொடி ஆரம் பார்த்தா குழச்சிக்கிறேன். நிறைய பேர் நோக்கமா தண்ணி போட்டு வைக்கிறாங்க. ஏன் கேவட்டி வந்து கேட்குறேன் போட்டா எடுத்துக்கிட்டு எம்கேஆர் யாருங்க? நான் தான். ஏன் மசுறு மட்டையோட இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க. ஒரு மசுறு வச்சதுக்கு அடையாளம் தெரியும். இங்கே வாரு. ஐயா பையனே சிமெண்ட் போட தெரியுது. என் பணம் பொட்டி சட்டையை இறக்கி விடு ஜாமி. ஜாம் ஜமைல் மாஸ்டர் ராமசேந்திரன் என்ன ராஜி குமரேசன் 19 ரூபாய். வெள்ளி ஜெபம் வந்து விநாயகருக்கு 60 புல் மாலை போடுங்க. நான் எதுக்கு வந்தேன்? நாடத்துக்கு வந்தேன். யாரத்துக்கு வந்தேன்? உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாத்தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தாத்தான் எங்களை போன்ற கலைஞர் நல்லா இருப்பாங்க. நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் நல்லா இருக்கும். இதுல போகும்போது எத்தனை பேர் என்னை கெட்ட வார்த்தையில பேசிட்டு போட்டு பேசணும். அப்படி ஒரு மனுஷனை பேச பேசத்தான் அவன் பெரிய ஆளுன்னு அர்த்தம். வளர முடியும்டா அண்ணே. எங்க அண்ணன் தம்பிகளா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த ஊருக்குள்ள இன்னாரு மயம் இப்படி இருக்கே உன்னைய பத்தி பேசுறாருன்னா ஊரே பேசுதுன்னா நீ என்ன பண்ற? நம்மளை பேசுறாங்களே ஜாமிக்க சொல்லுவான். வீட்டுக்குள்ள வந்து போய் படக்கூடாது. உன் வளர்ச்சி பொருட்களைன்னு அர்த்தம். நீதான் ஜாதிச்சா. அதே மாதிரி மற்ற ஆளுல போயிருந்தான். அவன் பார்த்தா ஆள் அழகா இருப்பான்டா. அவனை மாதிரி மாடு குடிக்க முடியாது, அவனை மாதிரி ரேஸ்ல ஓட முடியாது அப்படின்னு நினைக்காத. உனக்கு நீதாயா வீரன், உனக்கு நீதான் அழகன், உனக்கு நீதான் திறமைக்கார. நம்மளே சொல்லுவோம். ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ ஹலோ. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்
அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாளும் அரசு நெல்லு வச்சிருந்தேன், துவரங்குறிச்சியில 10 ஏக்கர் பைப்பாசில நிலம் வாங்கி போட்டு ஒருவேளை அடுத்தவன் பத்திரம் போட்டு பதிஞ்சிருவேன். வெள்ளக்கல்ல சுத்தி உண்டி இரும்பு கம்பி பென்சிங் பண்ணி வயசான 75 வயசு கிழவனை போட்டு அவருக்கு 6000 சம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா உடனே பணக்காரன் ஆக முடியாதுன்னு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் மீட்டர் வட்டி துவரங்குறிச்சியில 1 கோடி ரூபாய் லூசுல விட்டு வச்சிருந்தேன். பார்ச்சனர் காரு 1 வச்சிருந்தேன். பணம் ஏறும் போது எவனாவது கஞ்சாவை போட்டு தெளிவாங்க. பின்னாடி ஒரு சுமோல ஒரு 7 பேர் இளவட்ட பயில அடியாள வச்சிருந்தேன். பணம் காசு பெருத்து போச்சு. இடம் திடீர்னு விலை போகலை. என்ன நகை மாசம் கிராமக்கு 7 ரூபாய் ஏறுதுன்னு ஒரு 100 ரூபாய் நகை எடுத்து வச்சிருந்தேன். சரி எல்லாமே சொத்து பத்துலாம் இருக்குன்னு சாயந்தரமா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்துக்கு 7 நாள் விரதம் இருந்துக்கிட்டு கப்ளிங் லைன் பண்ண மாட்டாங்க. பொன்னமராதியில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியாடி ஆடு வச்சிருந்தேன். 50 சம்பளி ஆடு வச்சிருந்தேன். தொடர்ந்து 20 வருஷமா பெத்த பிள்ளையே சொந்த பந்தம் பார்த்த வேலையில் நான் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம். 20 வருஷமா காலையில வெறும் வயிற்றுல குடிச்ச அந்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சு